இன்றைக்கி வெஜிடபிள் பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம். கோஸு, பீன்ஸு, கேரட் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் இன்னும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸு இன்னும் பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். வேக வச்சு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன். தண்ணி ஊற்றாமல் மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு, ஹர்ப்ஸ் வந்து 1/4 ஸ்பூன், கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஊற்றி எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அவுட்டர் லேயருக்கு பிரெட் கிரம்ஸும் கார்ன்ஃப்ளேக்ஸும் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த வெஜிடபிள் மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு சீஸ் க்யூப் வந்து வச்சிடலாம். மறுபடியும் உருண்டை பிடிக்கும்போது இந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ டிப்பிங் போயிடலாம். தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் இந்த மாவில் வந்து உருண்டெல்லாம் போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ்லேயும் இன்னொரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா டிப் பண்ணியாச்சு. தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் திரும்ப டிப் பண்ணிக்கலாம். எல்லாம் டிப் பண்ணி ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டிப் பண்ணிட்டோம்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இப்போ எல்லாம் சீஸ் பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து லேசாக சூடாக இருக்கணும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா எல்லாம் தீஞ்சி வந்துடும், உள்ள மாவு வேகாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஜாமுன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தாங்க, இது ஓவர் ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ பொட்டேட்டோ வெஜிடபிள் சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.